தர்காக்களில் இணை வைப்பு நடக்கின்றது, அது குறித்து மக்களுக்கு எச்சரிக்கை செய்ய வேண்டும். அங்கு இறந்து போன நல்லடியார்களை மக்கள் வழிபடுகிறார்கள், கையேந்தி பிரார்த்தனை செய்கிறார்கள், அங்கே சஜிதா செய்கிறார்கள். இதுவெல்லாம் தவறு அல்லவா? இதை மக்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டும். ஆனால் இன்றைக்கு சில மார்க்க அறிஞர்கள் என்று சொல்லிக் கொள்ளக்கூடியவர்கள் இந்த இணை வைப்பை குறித்து வாய் திறப்பது இல்லை. இந்த தர்காக்களில் நடக்கக்கூடிய இணை வைப்பு குறித்து, இது இணை வைக்கிறீர்கள், இறந்தவர்களை அழைக்க கூடாது, இறந்தவரிடத்தில் பிரார்த்தனை செய்யக்கூடாது, அங்கே நாம் சஜிதா செய்யக்கூடாது, இதெல்லாம் அல்லாஹ்வுக்கு செய்யக்கூடிய துரோகம், ஷிர்க் என்று அவர்கள் சொல்வதில்லை. ஆனால் உலகத்திலே, தமிழ்நாட்டிலே அவர்கள் எல்லாம் மார்க்கறிஞர்களாக வலம் வருகிறார்கள். இணை வைப்பு நடக்கவில்லை என்று பிரச்சாரம் செய்கிறார்கள். இணை வைப்பு நடக்கவில்லை, இணை வைப்பு நடப்பதாக பொய் பிரச்சாரம் செய்யப்படுகிறது என்று சொல்கிறார்கள். இவர்கள் எப்படி மார்க்கறிஞர்களாக இருப்பார்கள்? உண்மையான மார்க்கறிஞர்கள் யார் என்றால், மக்களிடத்திலே ஒரு தவறு நடந்தால் அந்த தவறை மறைக்கக்கூடியவர் மார்க்கறிஞர் அல்ல. இது தவறு, இதை செய்யக்கூடாது, இது அல்லாஹ்விற்கு பிடிக்காத காரியம் என்று சொல்லி எச்சரிக்கை செய்யக்கூடியவர்கள் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொண்டு வந்த இந்த மார்க்கத்தை வாரிசாக பெற்ற மார்க்கறிஞர்கள். அது குறித்து வாய் திறக்காதவர்கள், அல்லது அந்த இணை வைப்பை மூடி மறைக்கக்கூடியவர்கள், அந்த இணை வைப்புக்கு எதிராக ஒருவர் பேசினால் அப்படிப்பட்டவர்களை விமர்சனம் செய்யக்கூடியவர்கள். ஆனால் இந்த இணை வைப்பை விமர்சனம் செய்யாதவர்கள், இவர்கள் மார்க்க அறிஞர்கள் அல்ல, இவர்கள் ஓரிரை கொள்கையில் உறுதியானவர்களும் அல்ல. எங்கே இதையெல்லாம் விமர்சனம் செய்தால் நமக்கு மக்களிடத்தில் அங்கீகாரம் கிடைக்காமல் போய்விடுமோ, இந்த பெருங்கொண்ட கூட்டம் நம்மை ஏற்றுக்கொள்ளாதோ என்று அஞ்சக்கூடியவர்கள் தான் இவ்வாறு நடந்து கொள்கிறார்கள். மக்களுக்கு உண்மையை சொல்லுங்கள். மக்களுக்கு இந்த இணை வைப்பை மூடி மறைச்சு அதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நாளைக்கு நம்மை நரகத்தில் தள்ளிவிடுவான், அப்படிப்பட்ட ஒரு பாவம், அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள் என்ற எச்சரிக்கையுடன் என்னுடைய இந்த உரையை நிறைவு செய்கின்றேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.